கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்புலேருந்து இயல் 7, 8, 9லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். முதலாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோகன் சிங். இது முக்கியமான கேள்வி. அடுத்ததான் இரண்டாவது கேள்வி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்ற நாள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1943 ஜூலை 9. மூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தில்லான். முக்கியமான கேள்வி. அடுத்ததா நான்காவது கேள்வி, இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி அமைந்துள்ள நாடு? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். ஐந்தாவது கேள்வி, மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர்ச்சில். ஆறாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் நாள் மூவர்ண கொடியை ஏற்றிய இடம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். மணிப்பூரில் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மொய்ராங். ஆறாவது கேள்வி, நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அப்துல் காதர். எட்டாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாசு அண்ணாமலை. ஒன்பதாவது கேள்வி, அடிசில் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சோறு. கேள்வி, சீவக சிந்தாமணி நூலில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 13. 11வது கேள்வி, சீவக சிந்தாமணி நூலை பற்றிய தவறானதை தேர்ந்தெடு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று, ஐஞ்சிறு கிடையாது, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அடுத்ததா 12வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5ஆம் நூற்றாண்டு. 13வது கேள்வி, ஏற்கள சிறப்புடைய நாடாக முத்தொள்ளாயிரம் குறிப்பிடும் நாடு? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழ நாடு. 14வது கேள்வி, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. கேள்வி, 125 ஆண்டுகள் வயதான சந்தை அமைந்துள்ள மாவட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணகிரி. 16வது கேள்வி, பொறுத்துக? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. 17வது கேள்வி, ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16 வகைப்படும். 18வது கேள்வி, மதுரை காஞ்சி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 782. 19வது கேள்வி, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிலி நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே? ஆப்ஷன் சி, சேர நாடு, சோழ நாடு. 20வது கேள்வி, வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என்ற வரிகளை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாணிதாசன். 21வது கேள்வி, மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார். 22வது கேள்வி, ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1938 நவம்பர் 13. 23வது கேள்வி, பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1970. இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ பெரியார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கொஷின் இதில் இருக்குது. அடுத்ததா 24வது கேள்வி, பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1925. 25வது கேள்வி, முண்டி மோதும் துணிவே இன்பம்
உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. இவர் சிலபஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்ததா 26வது கேள்வி, ரவி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி சூரியன். 27வது கேள்வி, நா பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1932. 28வது கேள்வி, நா பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை. ஆன்சர் ஆப்ஷன் சி சயின்ஸுக்கு பலி. 29வது கேள்வி, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி யசோதர காவியம். 30வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. 31வது கேள்வி, திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை என்று பொதிய மலையை பற்றி கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர். 32வது கேள்வி, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தெரன்ஸ். 33வது கேள்வி, பூட்கையுள்ளோன் யாக்கை போல என கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா 34வது கேள்வி, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 35வது கேள்வி, படுதிரை வையம் பாத்திய பண்பே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 36வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவலை வணிகன் ஆய் அலன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஸோ இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டண்ட்டானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 37வது கேள்வி, உண்டால் அம்மை இவ்வுலகம் என்று தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. 38வது கேள்வி, திருவள்ளுவரை உலகப் புலவர் என போற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி போப். இது கட்டாயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் 39வது கேள்வி, இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு ஆற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தனிநாயகம் அடிகள். 40வது கேள்வி, அனைவரும் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி முற்றும்மை. 41வது கேள்வி, கல்யாண்ஜியின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்ததான் 42வது கேள்வி, ஒரு சிறு இசை என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2016. இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. அடுத்ததா 43வது கேள்வி, பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற கவிதையை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி நா முத்துக்குமார். ஸோ இது முக்கியமானது. அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு இசை அப்படிங்கிறது யார் எழுதிய நூல்? ஓகேவா? ஸோ இது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 44வது கேள்வி, நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை. 45வது கேள்வி, வேரில் பழுத்த பலா என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சு சமுத்திரம். 46வது கேள்வி, அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தனிநாயகம் அடிகள். 47வது கேள்வி, இமயத்து கோடு உயர்ந்தன்ன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. ஸோ இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. அடுத்ததாக 48வது கேள்வி, 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் எப்பொழுது நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1968.
49வது கேள்வி விஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. 50வது கேள்வி குறுந்தொகை நூலின் அடிவரையறை. ஆன்சர் ஆப்ஷன் பி 4 முதல் 8 அடி வரை. அவ்வளோதான் கைஸ், 50 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல். எவ்வளோ மார்க் எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.